அருள் தரும் ஆண்டவா அலைகடல் துயில்பவா பெருமை தரும் பெருமாளே ரெட்டார் குளமாடும் திருமாலே அருள் தரும் ஆண்டவனே வைகுண்டவாமனே வையகத்தை வாழ வைக்க வடிவெடுத்த பெருமாளே உன் திருவடி பணிந்தேன் அருள்வாய் ஐயா உன் அருள்நடை பணிந்தேன் வருவாய் ஐயா வெற்றி மீது வெற்றி தரும் திருமாலே வெற்றி மீது வெற்றி தரும் திருமாலே நல்ல ரெட்டார் குளம் ஆளும் பெருமாளே வெற்றி மீது வெற்றி தரும் திருமாலே நல்ல ரெட்டார் குளம் ஆளும் பெருமாளே ஆவணி மாதம் திருநாள் கண்டவா திருநாள் கண்டவா இளையன்புடனே அழைக்கிறேன் ஐயா நீ வா இளையன்புடனே அழைக்கிறேன் ஐயா நீ வா வெற்றி மீது வெற்றி தரும் திருமாலே நல்ல ரெட்டார் குளம் ஆடும் பெருமாளே ஆனாகி பெண்ணாகி அருமும் உனை அன்புடனே நான் அழைத்தேன் ஐயா வருவாய் தோணாத பொருளாக நீ நின்றாய் அந்த அற்புதமாய் அருள் கொடுத்து காட்சி தந்தாய் ரெட்டார் குளத்தினிலே வெற்றியே தந்துடுவாய் கெட்டகளி வேறறுக்க வைகுண்டமாய் வழிபடுத்தாய் கெட்டகளி வேறறுக்க வைகுண்டமாய் வழிபடுத்தாய் வெற்றி மீது வெற்றி தரும் திருமாலே நல்ல ரெட்டார் குளம் ஆளும் பெருமாளே எங்கும் நிறைந்திருக்கும் பெருமானே ஏற்றம் தரவல்ல நாராயணா அன்னை தந்தையான அருள் பெரும் ஜோதியே அன்னை முத்தாரம்மை மடி அளவதே ரெட்டார் குளத்திலே அற்புத சான்றோர்கள் ரெட்டார் குளத்திலே அற்புத சான்றோர்கள் பொற்பதம் பணிந்து நின்று மீண்ட என் அம்மையே முத்தாரமை பாட வெற்றி மீது வெற்றி தரும் திருமாலே நல்ல ரெட்டார் குளம் ஆளும் பெருமாளே மக்கள் சங்கடங்கள் தீர்க்க வந்த திருமாலே என் கடனை நீ முடிப்பாய் பெருமானே நான் உன் கடமை செய்கிறேன் அருள்வாயே ஆவணி மாதத்திலே வளர்ப்பிறை நன்னாளில் ஆவணி மாதத்திலே வளர்ப்பிறை நன்னாளில் அற்புத கொடை கண்டு ஆராதனை தருபவனே
தரும் பெருமானே நல்ல ரெட்டார் குளம் ஆளும் பெருமானே பற்றி பிடித்த மக்களுக்கு பலம் தரவே பற்றி பிடித்த மக்களுக்கு பலம் தரவே ரெட்டார் குளத்தினிலே கோயில் கொண்டா அழகான பிள்ளையார் அமர்ந்திருக்கே அம்மை முத்தாரம்மை அருள் கொடுக்கே பெருமானே நீ எழுந்தருள்வாய் பெருமானே நீ எழுந்தருள்வாய் உன் பேரான அருள் தந்து காத்திடுவாய் உன் பேரான அருள் தந்து காத்திடுவாய் வெற்றி மீது வெற்றி தரும் திருமாலே நல்ல ரெட்டார் குளம் ஆளும் பெருமானே வெற்றி மீது வெற்றி தரும் திருமாலே நல்ல ரெட்டார் குளம் ஆளும் பெருமானே ஆவணி மாதத்திலே திருநாள் கண்டாய் ஆவணி மாதத்திலே திருநாள் கண்டாய் என்னை அன்புடனே பாட வைத்து ஆடுகின்றாய் என்னை அன்புடனே பாட வைத்து ஆடுகின்றாய் எங்கும் நிறைந்த நாயகனை ஏற்றம் தர வருவாய் தங்குமணிகள் தான் முழங்க சகலமும் ஆனா அந்த கடலில் உதித்தெழுந்த வைகுண்டநாதா தங்க நிற மேனியனே தயபரனே வருவாய் வருவாய் ஐயா நீ அருவாய் ஐயா நாவில் அமர்வாய் ஐயா நல்லருள் தருவாய் ஐயா கருணை உள்ளம் கொண்டவர் கனக ஜோதியாய் நின்றவர் கருணை உள்ளம் கொண்டவர் கனக ஜோதியாய் நின்றவர் அம்பலப்பதியிலே கூடிக்கொண்டவை தொட்டிலே அமர்ந்து அருள்பவர் நாம் தொட்டதெல்லாம் துலங்க வைப்பவர் தொட்டிலே அமர்ந்து அருள்பவர் நாம் தொட்டதெல்லாம் துலங்க வைப்பவர் இன்னும் அருள் ஒளி தரிசனம் காக்கும் ஆண்டவர் கருணை உள்ளம் கொண்டவர் கனக ஜோதியாய் நின்றவர் உலகம் எல்லாம் நிறைந்தவர் உயிர்கள் அனைத்தும் காப்பவர் கருவில் உருவாய் உறைபவர் பிறவி பயனையும் தருபவர் சித்திரை நிலவின் மொழியாய் திகழ்பவர் அலைகடல் மேலே அமர்ந்தவர் அலைகளின் கருப்பொருளானவர் அலைகடல் மேலே அமர்ந்தவர் அலைகளின் கருப்பொருளானவர்
மாந்தரை வெளிகொண்டு காப்பவர் கருணை உள்ளம் கொண்டவர் அகிலம் அளந்த நாயகர் அகில திறத்தை தந்தவர் வேண்டும் வரங்கள் யாவுமே தந்து மகிழும் மையுண்டு மங்கள மங்கையர் மாங்கல்யம் காப்பவர் புல்லாய் பூவாயானவர் கல்லாய் கனராய் திகழ்பவர் புல்லாய் பூவாயானவர் கல்லாய் கனராய் திகழ்பவர் அருகினில் வந்து ஆனந்தம் அருள்பவர் கருணை உள்ளம் கொண்டவர் கனக ஜோதியாய் நின்றவர் கருணை உள்ளம் கொண்டவர் கனக ஜோதியாய் நின்றவர் அம்பலப்பதியிலே கூடிக்கொண்ட வைகுண்ட தொட்டிலே அமர்ந்து அருள்பவர் நாம் தொட்டதெல்லாம் துலங்க வைப்பவர் தொட்டிலே அமர்ந்து அருள்பவர் நாம் தொட்டதெல்லாம் துலங்க வைப்பவர் தினம் அருள் ஒளி தரிசனம் காக்கும் ஆண்டவர் கருணை உள்ளம் கொண்டவர் கனக ஜோதியாய் நின்றவர் ஆறு செஞ்சடை சூரியனே தலையிலே துயில் ஆதிவராகவா நீருமேனி நிரந்தரம் பூசிவா சிவ சிவாமை துணராகவா வீரு சக்தி மணவாளரானவா வீரலட்சுமி மன்னரரிராகவா ஏறுமீதினில் ஏழும் ஈஸ்வரா எமையாட்கொள்ளும் நாரணா போற்றி எமையாட்கொள்ளும் நாரணா போற்றியே நாரணா போற்றியே நாரணா போற்றியே நாராயணா போற்றி தேசம் மயம் ஏகம் விட்டிந்த மகாவரம் என்கிற நாராயணர் ஐயா நிச்சயித்தபடி அல்லாது மனசு நிச்சயித்தபடி அல்ல ஐயா எங்கும் 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 உயிருக்கும் எங்கள் ஐயா சிவ 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 அரகர அரகரா எங்கும் நிறைந்த ஏக பரம்பொருள் தாழக்கடப்பாறை தற்காக்க வந்த தயாவரம் மாய கலி அழித்து மக்களை ஒரு குடைக்குள் ஆள வந்த மனவைப்பதின் ஆதம் ஐயா ஆதிமூல நாராயண வைகுண்ட பரம்பொருளின் பொன்னுத் திருவடி பணிந்து இந்த அற்புதமான இரட்டார்குளம் ஸ்ரீ பெருமாள் சுவாமி தேவி ஸ்ரீ முக்தாரம்மன் கோவில் கொடை விழாவை முன்னிட்டு ஸ்ரீ பெருமாள் சுவாமி கலாமன்றத்தின் 4ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டும்
இந்த ஐயாவுடைய அருளிசை வழிபாட்டினை ஏற்பாடு செய்திருக்கிற பெருமாள் சுவாமி கலாமண்ட நண்பர்களே, இந்த நல்ல நிகழ்வை துவக்கி வைத்து பெருமை சேர்த்திருக்கிற இந்த அற்புதமான கலாமண்டத்து நண்பர்களே, இந்த நிகழ்வை கண்டும் கேட்டும் ஐயாவுடைய அருளை பெற வந்து அமர்ந்து கொண்டிருக்கிற ஆண்டோர்களே, சான்றோர்களே, தோணாத பொருளை தொடர்ந்து உணர்ந்து கண்ட மன்னவர்களே, நம் தாய் வீர மாகாளி வளர்த்த வீர கண்மணிகளே, உங்கள் அனைவருக்கும் அடியவனின் பணிவான வணக்கத்தினையும் வாழ்த்துதலையும் சமர்ப்பணம் செய்து கொள்கிறேன். இந்த நல்ல நிகழ்வை சிறப்பு செய்திருக்கிற தலைவர் பெருமகனார் தென்பாண்டி சிங்கமையின் குணசேகரன் அவர்களே, செயலாளர் ஸ்ரீ ஆனந்த பாண்டி அவர்களே, பொருளாளர் ஸ்ரீ ராஜ் அவர்களே, கௌரவ தலைவர் பி திருவாண்டி அவர்களே, ஸ்மூர்த்தி அவர்களே, செல்வராஜ் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வுக்கு பெருந்துணையாக வந்திருக்கிற ஐயாவுடைய அன்புமை பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வினை ஐயாவுடைய திருவடியிலே சமர்ப்பணம் செய்கிறேன். அருள் தரும் ஆண்டவா, அலைகடல் துயில்பவா, பெருமை தரும் பெருமாளே, ரெட்டார் குளமாளும் திருமாலே, வேதமாம் கடலிலே நாகத்தனையில் துயின்றெழுந்த நாராயணமூர்த்தியே, எட்டார் குளத்தினே பெருமாளாய் குடியிருக்கும் நாராயண பெருமாளே, அருள் தரும் ஆண்டவனே, வைகுண்டவாமனே, வையகத்தை வாழ வைக்க வடிவெடுத்த பெருமாளே, உன் திருவடி பணிந்தேன் அருள்வாய் ஐயா, உன் அருள்நடை பணிந்தேன் வருவாய் ஐயா. வெற்றி மீது வெற்றி தரும் திருமாலே, வெற்றி மீது வெற்றி தரும் திருமாலே, நல்ல ரெட்டார் குளம் ஆளும் பெருமாளே, வெற்றி மீது வெற்றி தரும் திருமாலே, நல்ல ரெட்டார் குளம் ஆளும் பெருமாளே, ஆவணி மாதம் திருநாள் கண்டவா, ஆவணி மாதம் திருநாள் கண்டவா, இளையன்புடனே அழைக்கிறேன் ஐயா நீ வா, இளையன்புடனே அழைக்கிறேன் ஐயா நீ வா, வெற்றி மீது வெற்றி தரும் திருமாலே, நல்லரெட்டார் குளம் ஆளும் பெருமாளே. ஆனாகி பெண்ணாகி அருகும் அண்ணாய், உனை அன்புடனே நான் அழைத்தேன் ஐயா வருவாய், தோணாத பொருளாக நீ நின்றாய், அந்த அற்புதமாய் அருள் கொடுத்து காட்சி தந்தாய், எட்டார் குளத்தினிலே
வெற்றியே தந்திடுவாய். கெட்ட கலி வேறறுக்க வைகுண்டமாய் வழிபடுத்தாய். கெட்ட கலி வேறறுக்க வைகுண்டமாய் வழிபடுத்தாய். வெற்றி மீது வெற்றி தரும் திருமாலே, நல்ல ரெண்டார் குலம் வாழும் பெருமாளே. எங்கும் நிறைந்திருக்கும் பெருமானே, ஏற்றம் தரவல்ல நாராயணா. அன்னை தந்தையான அருள் பெரும் ஜோதியே, அன்னை முத்தாரம்மை மடி அளவதே. எட்டார் குலத்திலே அற்புத சான்றோர்கள், எட்டார் குலத்திலே அற்புத சான்றோர்கள் பொற்பதம் பணிந்து நின்று மீண்டு என் நம்மையே முத்தாரமை பாட. வெற்றி மீது வெற்றி தரும் திருமாலே, நல்ல ரெட்டார் குலம் ஆளும் பெருமாளே. மக்கள் சங்கடங்கள் தீர்க்க வந்த திருமாலே, என் கடனை நீ முடிப்பாய் பெருமானே. நான் உன் கடமை செய்கிறேன் அருள்வாயே. ஆவணி மாதத்திலே வளர்பிறை நன்னாளில், ஆவணி மாதத்திலே வளர்பிறை நன்னாளில் அற்புத கொடை கண்டு ஆராதனை தருபவனே, அற்புத கொடை கண்டு ஆராதனை தருபவனே. வெற்றி மீது வெற்றி தரும் பெருமானே, நல்ல ரெட்டார் குலம் ஆளும் பெருமானே. பற்றி பிடித்த மக்களுக்கு பலம் தரவே, பற்றி பிடித்த மக்களுக்கு பலம் தரவே. ரெட்டார் குலத்தினிலே கோயில் கொள்ளா, அழகான பிள்ளையார் அமர்ந்திருக்கே. அம்மை முத்தாரம்மை அருள் கொடுக்கே. பெருமானே நீ எழுந்தருள்வாய், பெருமானே நீ எழுந்தருள்வாய். உன் பேரான அருள் தந்து காத்திடுவாய், உன் பேரான அருள் தந்து காத்திடுவாய். வெற்றி மீது வெற்றி தரும் திருமாலே, நல்ல ரெட்டார் குலம் வாழும் பெருமாளே. வெற்றி மீது வெற்றி தரும் திருமாலே, நல்ல ரெட்டார் குலம் வாழும் பெருமாளே. ஆவணி மாதத்திலே திருநாள் கண்டாய், ஆவணி மாதத்திலே திருநாள் கண்டாய். என்னை அன்புடனே பாட வைத்து ஆடுகின்றாய், என்னை அன்புடனே பாட வைத்து ஆடுகின்றாய். எங்கும் நிறைந்த நாயகனே ஏற்றம் தர வருவாய். தங்குமணிகள் தான் முழங்க சகலமும் நீ ஆனா. அங்க கடலில் உதித்தெழுந்த வைகுண்டநாதா, தங்க நிற மேனியனே தயபரனே வருவாய், வருவாய் ஐயா, நீ அருவாய் ஐயா. நாவில் அமர்வாய் ஐயா, நல்லருள் தருவாய் ஐயா. எல்லாம் கை தட்டலாம். பாடும்போதும் எப்பொழுதுமே ரெட்டார் குலம்னா ஒரு கலகலப்பான இடம். எல்லா மக்களும் சேர்ந்து கைதட்டி கலகலப்பாக்கி என்னையே சந்தோஷப்படுத்தி விட்டுவார்கள். அந்த வகையில் புதன்கிழமை தோறும் வர வேண்டிய இந்த பணி இந்த தடவை ஒரு நாள் மாறிவிட்டதனால்
ஊர்ல பெரியவங்க எல்லாம் நிறைய பேர் அவங்கவுங்க வேலையை பார்த்து போயிட்டாங்க. இது என் கவனத்துக்கு வராத ஒரு செய்தி. எனக்கு இன்னைக்கு தான் தெரியும் ரெட்டார்குளம் நிகழ்ச்சின்னா இன்னைக்கு தான். இருந்தாலும் இந்த நிகழ்வுக்கு இவ்வளவு பேர் வந்திருந்து ஆண்டவனுடைய அருளோசை கேட்க வந்தீர்களே, உங்களுக்கு ஐயா எல்லா பாக்கியம் தருவார் தருவார் என்று வாழ்த்தி வணங்கி இந்த நிகழ்வை ஆண்டவனுடைய திருநடையிலே சமர்ப்பணம் செய்கிறேன். ஐயா பரம்பூர் அற்புதம் நிறைந்தவர். அந்த ஆண்டவனுடைய அருளோசை கேட்கின்ற பொழுது எல்லோருக்கும் எல்லா பாக்கியமும் ஐயா தருவார். இது என்னுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையோடு தான் இந்த நிகழ்ச்சியை நான் சிறப்பு சேர்த்து வைத்திருக்கிறேன். ஆதி பரம்பொருளே, ஆதி பரம்பொருளே ஐயாவுடைய நாமத்தை முழுமையாக அமர்ந்து கேட்டு பலன் பெற வேண்டுமாய் அடியேன் வேண்டுகோள் வைக்கிறேன். காரணம், இது ஒரு தெய்வீக நிகழ்ச்சி. அதோ வருகிறார் இதோ வருகிறார் என்று பயமுறுத்துற நிகழ்ச்சி அல்ல. இந்த பாவ உலகத்தை விட்டு உங்களுக்கு மோட்சலோகம் கிடைக்கும் என்று சாவுக்கு பிறகு ஒரு ஓலகம் இருக்கு, அதனால இப்ப எப்படி போங்க அப்படி வந்துறாங்கன்னு சொல்லக்கூடிய ஆளும் இல்லை. இறைவன் இங்க இருக்கிற பெருமாள் 10 அவதார திருமால், அவனுடைய 10வது அவதாரம் தான் ஐயா வைகுண்டர் என்ற ஒற்றை நாமத்துக்கு சொந்தக்காரனான அற்புத திருவடிவை நான் பாடி பணிகிறேன். அந்த ஆண்டவனுடைய புகழை கேட்கும் போது உங்கள் மனதிலே தெளிவும் நம்பிக்கையும். நான் மேடை மேடையாக சொல்லுவது ஐயா எழுதி வைத்த வார்த்தையை தான், அடியனுடைய சொந்த கருத்துக்கள் அல்ல. அந்த ஆண்டவனுடைய அருளோசை கேட்க வேண்டும் என்றால் நம்பி பிடித்திடுங்கோ. ஐயா சிவ சிவ நம்பி பிடித்தவருக்கு எல்லாம் கலகலப்பா சுறுசுறுப்பா போயிட்டே இருப்போம். ஓகேயா? சாமி பாடு தானே, எல்லாம் கைதட்டி கலகலப்பா கேளுங்க. ஆண்டவன் உங்களுக்கு எல்லா பாக்கியமும் தருவான். அது யாரோ அல்ல, அந்த கோலே நடி மாலையனோ கோலங்கட்டி ஆடுகிறான். கூத்தாடி சித்தனோ என் சித்து வித்தை யார் அறிவான். நான் உங்களுக்காய் மேலை செய்ய உலகில் வந்தேன் கண்ணு மக்கா. பக்க இரவு பகல் வேலை செய்யானோ இதன் வேலை முடியாதப்பா. நான் 13 புள்ளிருந்து பாடுகிறேன் சிவகாண்டோ. நம்ம அப்பை நம்மளை காக்க வந்த பெருமானுடைய அற்புத திருநாமத்தை பாடுகின்ற பொழுது கேட்க வேண்டாமா? ஐயா சொன்னது பொய்யா போயிட்டா? மலடியும் இக்கதையை மாவிருப்பதோடிலகி தலமளந்தோனை நாடி தாங்கே பாலமாகி என்னானை பார்வதியால் ஈஸ்வரியதன் நானை உன்னானை மாதலை உடனே கிடைக்குமட. மலடியும் இக்கதையை மா விருப்பத்தோடு இழகி தலமளந்தோனை நாடி. தலமளந்தோன உலகத்தை அளந்தவன் இங்க இருக்கிற பெருமான். அவனுடைய 10வது அவதாரம் வைகுண்டம் வைகுண்டம் என்று பாடுகிறோம். யார் யாரோ சொல்றாங்க இது முத்துக்குட்டி சாமி, இவர் கல்யாணம் பண்ணார், 1 2 பொண்ணு இல்ல 7 பொண்ணு கட்டினார், ஏகப்பட்ட பிள்ளைய பெற்றார். ஆமா, அதுலயும் குறிப்பா இப்ப ஒரு செய்தி, அடுத்த முன்னாடி கட்டிக்கிட்டார் அப்படின்னு கேவலப்படுத்துற ஒரு நிலைமையிலே சில பேர் பேசுவார்கள். அதை மறந்துவிட்டு என்றைக்கும் அகில திரட்டு சொன்ன ஒரு அற்புதமான தேவன், உயிருள்ள தேவன், கர்த்தாதி கர்த்தன், நீ கேட்ட வரத்தை வாரி தரக்கூடிய வள்ளல் ஐயா வைகுண்டோடு நாமத்தை கேட்டால் உனக்கு ஒரு நாளும் குறை இருக்காது. ஆகவே நல்ல நினைவோர்க்கு நாளத்தனையானாலும் பொல்லாங்கு வாராது புவி மீதில் வாழ்ந்திருப்பா. எப்படி இருக்கு? நல்ல நினைவோர்க்கு நாள் எத்தனை ஆனாலும்
சொல்ல அங்கு வாராது புவி மீதில் வாழ்ந்திருப்பார். நல்ல நினைவோடு இருங்க மக்கா, ஒருபோதும் உங்களுக்கு குறை இருக்கா. ஆமா, யாருனாலும் நல்லா யார் பேசினாலும் நல்லா பேசு. ஆமா, நல்லா வாழ். பக்கத்து வீட்டுக்காரன் பைக் வாங்கினா சந்தோஷப்படு, பக்கத்து வீட்டுக்காரன் நகை நட்டம் போட்டு வந்தான்னா சந்தோஷப்படு, பொறாமப்படத்தான். ஆமா, போறா பேர் அப்படின்னு சொல்லப்படாது. சரிதானா? ஆமா, அவளுக்கு இருக்கு கழுத்து நிறைய போட்டுருக்கான், நிறைய போட்டு நல்லா இருக்கு அப்படின்னு வாழ்த்த பழகுவோம். இந்த வருஷம் நீ வாழ்த்தினா அடுத்த வருஷம் உனக்கு கழுத்து நிறைய ஆண்டவன் தருவான், கிடைக்கும் அந்த நம்பிக்கை. நல்ல நினைவோர்க்கு நாளத்தனையானாலும் வராது புவி மீதில் வந்திருப்பார். ஆமா, நல்ல நினைவோர்க்கு எந்த ஒரு காலத்திலும் ஐயாவுடைய திருநாமத்தை விட்ட பிள்ளைகள் தவறு செய்யாது, தப்பாக பேசாது, கெட்ட சிந்தனை வராது. அந்த நாமத்தை தொட்டோருக்கு ஒரு நாளும் கேடும் வராது. அந்த நம்பிக்கையோடு நீ இருந்தால் எல்லா பலனும் ஐயா தருவார். அந்த நம்பிக்கை தான் நானும் பாடிக்கொண்டிருக்கிறேன், யாருக்கோ பாடவில்லை. அந்த நாராயண பரம்பொருளுக்கு. அவன் சாதாரண சாமியா? சாதாரண சாமியா ஐயா? சாதாரண சாமியா? சும்மா ஏதோ பந்தம் போன போகக்கூடிய சாமியா? இல்லை, உலக கடவுள். எவரெவர் இருந்து மணியாம் பண்ண வேணுமானாலும் முக்கால் அடிக்குள் தானே சிவனே ஐயா. எவர் இருந்து மணியம் பண்ணவனா நான் தான் நாட்டமா பண்ணாலும் ஆண்டவன் நாராயணன் அளந்து வைத்திருக்கிற முக்கால் அடிக்குள் தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தை அளந்தவன் நாராயணன், அவன் அளந்திருக்கிறான் முக்கால் அடிக்குள். அவன் நாளைய தினம் ஓணம் பண்டிகை, கேரளாவில எல்லாம் பெரிய பண்டிகை அரசாங்கமே நடத்துறது. அந்த ஓணம் பண்டிகை காரணமே ஐயா முக்கால் அடிக்குள் பூமி அளந்ததுனாலதான். மகாபலி மன்னன், ஆமா நல்லவன், ஆனா பேராசை முடித்திருந்தான். இந்திர பதவி அடைய வேண்டும் என்பதற்காக தானம் கொடுத்தானே. அப்பன் நாராயணன் வாமன் அவதாரத்தோடு போய் நின்று அந்த தானத்திலே கேட்டான், மகாபலி எனக்கு 3 அடி மண் கொடுப்பாயா, நான் தவம் இருப்பதற்காக என்று கேட்டான். 3 அடி தானே, சிறுவன் தானே, அளந்து விடு என்று சொன்னான். யாரையும் சிறுவன் எட்டி பார்க்கப்படாது, அவன் தானே என்று ஏளனமா பார்க்கப்படாது. அதுக்குதான் இந்த கதை. சின்ன பையன் தானே, ஆமா அப்படித்தானே, அவன் யாரு சின்ன பையன் தானே அப்படின்னு நினைச்சிட்டோம். நாம அவனை விட சின்னவனா போயிட்டோம். அதனால்தான் ஏதோ தாழ கிடப்பாறை காப்பதுவே தர்மமப்பா. தாழ கிடப்பாரை தற்காப்பதுவே தர்மம், மாள கிடப்பார்கள் மதத்தோர்கள் என் மகனே என்பது போல அவன் தாழ்ந்து கிடந்த மக்களை நேசிக்கணும். ஆனா அவன் என்ன பண்ணிட்டான்? 3 அடி தானே கோன்னு சொன்னான். பகவான் அளந்தாரே, ஓரடியால் உலகை, ஓரடியால் அண்டபகி ரெண்டத்தையும் அளந்து விட்டு 3வது அடிக்கு இடம் எங்கேயடா மகாபலி என்று கேட்டார். தன் ஆணவத்தை உணர்ந்து தன் சிரத்தை கொடுத்து, இறைவா என் சிர மீது கை வைத்து அளந்து கொள்ள வேண்டும் அந்த ஆண்டவனிடம் மண்டியிட. அப்பதான் சொன்ன, ஆண்ட மக்களையாவது வருடத்துக்கு ஒரு முறை எனக்கு பார்ப்பதற்கு நீர் அனுமதி தருவீரா என்று. அந்த ஒரு நாள் தான் இந்த திருவோண பண்டிகை என்று கேரளாவில் அரசாங்கமே கொண்டாடி கொண்டிருக்கிறது. அந்த நாளிலே உங்களையும் பாடி உங்களை சந்திக்கிற ஒரு வாய்ப்பினை இந்த அற்புதமான பெருமாள் கலாமன்றத்து நண்பர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். கோடான கோடி வாழ்த்துக்களை சொல்லி நல்ல நினைவோர்க்கு நாளத்தனையானாலும் எல்லாம் வராது புவி மீதில் வாழ்ந்திருப்பார். அப்போ அந்த நாராயணையா அவர் இந்த உலகத்துக்கு ஏன் வந்தார்? நாம எதுக்கு இந்த உலகத்துல வந்து இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறோம்? அப்படித்தானே, கஷ்டம் தானே படுறோம். ஆமா, நல்லா இருக்கவங்க எல்லாம் கை தூங்க போகும். ஒரு சின்ன கேள்வி, நல்லா இருக்கும்னு சொல்றவங்க எல்லாம் கை தூங்க போகும். அப்ப ஒருத்தருமே நல்லா இல்லையா? நல்லா இல்லையா? நான் நல்லா இருக்கேன்னா அழகா இருக்கேன்னு கேட்கல. உடல் நலத்தோட மனபலத்தோட நல்ல சொத்து சுகத்தோட எல்லா வளமும் கேட்டு நான் நிம்மதியா இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க கை தூக்குங்க. நல்ல நிம்மதி 2 ஆத்தா, அதுக்கும் கையிலையும் காணல காதிலையும் காணல. அப்ப அது ஒண்ணு இல்லைன்னா தான் நிம்மதி இருக்கும். அதான் ஐயா, என்னவோ தெரியல, உங்க யாருக்குமே நிம்மதி இல்லையா?
அப்ப ஆளுக்கு ஒரு கப்பா கையில வச்சு பாருந்தா சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி நாராயண நாராயண வில்லை அம்மா கனி எனக்கு அடிக்காம பத்தி எந்த பாட்டுக்கு கனி அடிக்காம பத்தி என்ன செய்யறது நிலம் அப்படிதான் இப்படி பாடுவோமா அது ஒரு நிம்மதியா இருக்குமா ஆமாவா ஐயா கடவுளே உங்க பக்கம் கூட்டணி வச்சேன்னு வைங்க நான் எங்கேயே இறங்கி ஓடனாலும் ஓடிடும் போல தெரியும் வேண்டாமக்கா விடிகிற வரைக்கும் உங்க பக்கமே நான்